அனைவருக்கும் வணக்கம். வேங்கை வயல். இந்த வேங்கை வயலில் ஒரு 3 ஆண்டு காலமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, குடிக்கிற தண்ணியில் சில ஈனப்பயலுக மலத்தை கலந்துருக்காங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் பேசிக்கிட்டு இருந்துச்சு. பல்வேறு நபர்கள் அதை போராட்டம் பண்ணாங்க. அதில் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, சாதி ரீதியாக மூவ் பண்ணி கொண்டு போனாங்க. அதாவது தப்பு செஞ்சவன் எவனோ அவனை தண்டிக்கணும் அப்படின்றதான் சட்டமே. அதை தவிர்த்துட்டு ஜாதி ரீதியாக போச்சு. பேண்ட பரம்பரை அப்படின்னு சொல்கிறதும், ஒரு பரம்பரையவே தரக்குறைவாக பேசுகிறதும், இந்த மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற போது என்னடா இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு, எவன் தப்பு செஞ்சானோ அவனைத்தானே தண்டிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க காலகட்டங்களில் காவல்துறை சைட்லேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ அதே குரூப்பில் இருக்கிற சில பேர் தான் அந்த மலத்தையும் கலந்துருக்காங்க அப்படின்றதும் தகவலில் வந்திருக்குது. என்னன்னு கேளுங்க, ஒரு குறிப்பிட்ட சாதியை பழிவாங்கிறதுக்காக இவங்களே ஏறி இவங்களே மலத்தை கலந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பி விட்ருக்காங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த சாதி மேலேயும் அந்த தவறை அந்த குறைய குற்றத்தை சுமத்திருக்காங்க. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அதாவது நம்ம பயலுக எப்படி சாமி கும்பிட போனால் பக்தியோடு தான் போவான், கத்தியோடு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தான் சாப்பிட்ற சாப்பாட்டையும் குடிக்கிற தண்ணியும் சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்க எவனாலும் இந்த மாதிரி வேலையில் பண்ணுவாங்களா? யாராக இருந்தாலும் அது எந்த சாதிக்காரனாலும் இருந்துட்டு போகிறான், இப்படி பண்ணுவாங்களா? ஆனால் சில பேரை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இவங்களே கலந்துக்கிடுவாங்களாம், அதை இவங்களே போராடுவாங்களாம். இதுக்கு ரஞ்சித் உட்பட பல்வேறு நபர்கள் இவங்களுக்கு ஆதரவு வேறு. சரி, ரைட்டு, இதுக்கு முன்னாடி தான் ஆதரவாக இருந்துட்டாங்க. ரைட்டுப்பா, எவனா தப்பு செஞ்சுட்டான், அதை கண்டிப்பான முறையில் அதை கண்டிக்கணும் அப்படின்னு அதை ஆதரவாக இருந்திருக்கலாம். இப்போ தான் காவல்துறை சைட்லேருந்து சொல்கிறாங்கல்ல, இன்னென்ன ஆள் தான், இன்னென்ன பேர், இன்னென்ன ஃபோட்டோவோட இன்னொன்று ஆடியோ ரெக்கார்டோட அதை நிரூபிச்சிருக்காங்க. அதையும் நம்பாமல் யாரை காப்பாற்றுவதற்காக இது மாதிரி நீங்கள் அறிக்கை கொடுத்துருக்குறீங்க, இதை நாங்கள் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அப்போ உங்களுக்கு தெரியுமா யாருன்னு சொல்லுங்கள். நீங்களும் சொல்ல மாட்டீங்களாம். காவல்துறை சைட்லேருந்து ஆடியோ ரெக்கார்டு, வீடியோ, ஃபோட்டோ எல்லாம் வந்துருச்சு. இதையும் நம்ப மாட்டேன்னா அப்போ யார் மேலே நீங்கள் குற்றம் சுமத்த நினைக்கிறீங்க? ஒன்றுமே புரியலையே. நெற்றிக்கண் திறந்தாலும் குற்றம் குற்றமே அப்படின்னு தான் சொல்லணும். அது மலத்தை கலந்தவன் எவனாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நீ மனுஷனியா? ரஞ்சித்து மனுஷன். அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கா? மனசாட்சியோடு பேசணும். எதாக இருந்தாலும் மனசாட்சியோடய பேசணும். அவன் உன் சாதிக்காரன், உன் இனத்துக்காரன் தாண்டி அவன் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கானே, இதை ஏற்றுக்கிற முடியுமா? ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை உலகத்திலே பார்த்ததில்லை. ஆனால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒரு விஷயம் சொன்னீங்களாடா, வாழ்க்கையிலே மறக்க முடியாது. நீங்களே மலத்தை கலப்பீங்களாம், அடுத்த சாதி மேலே நீங்களே பேண்ட பரம்பரைன்னு சொல்லுவீங்களாம். ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது. ரொம்ப சங்கட்டம். நல்ல வேலை காவல்துறை சைடுலேருந்து இப்படி ஒரு இது வந்திருக்கு. வேறு ஏதாவது வந்துச்சுன்னு வைங்க, போச்சு. ஒன்றும் நாட்டில் நடமாட முடியாது போல். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி நண்பர்களே. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ரஞ்சித்து செய்கிறது தப்பா சரியா? மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஜாதி, மதம், இனம் ரீதியாக எதாக இருந்தாலும் மனுஷனாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.